மந்திர குகை இருந்தது. அந்த குகை சாதாரணமானது அல்ல. அதற்குள் ஒரு ஒளிரும் தங்க மீன் வாழ்ந்து வந்தது. அந்த தங்க மீன் நல்ல மனம் கொண்டவர்களுக்கு மட்டும் உதவி செய்யும் ஒரு மந்திர சக்தி கொண்டது. ஒரு நாள் ஒரு நல்ல மனம் கொண்ட குழந்தை அந்த மந்திர குகைக்குள் மெதுவாக சென்றது. குகையின் உள்ளே தண்ணீர் சுத்தமாக அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த தண்ணீரின் நடுவில் பொன்னிற தங்க மீன் மெதுவாக ஒளிர்ந்தது. அந்த குழந்தையின் மனம் அமைதியாக இருந்தது. அதிகம் வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் தேவையானதை மட்டும் நினைக்கும் மனம். அந்த நல்ல மனத்தை உணர்ந்ததும் தங்கமீன் இன்னும் அழகாக ஒளிரத் தொடங்கியது. குழந்தைக்கு தேவையான உதவி அமைதியாக கிடைத்தது. ஆனால் பேராசை கொண்ட மனத்துடன் யாராவது அந்த குகைக்கு வந்தால் குகையின் ஒளி மங்கும். தங்கமீன் அமைதியாக மறைந்துவிடும். ஏனெனில் பேராசை இருக்கும் இடத்தில் மந்திரம் வேலை செய்யாது. நல்ல மனம் கொண்ட அந்த குழந்தை மட்டும் ஒவ்வொரு முறையும் தேவையான அளவுக்கு மட்டும் நினைத்தது. அதனால் மந்திர குகையும் தங்க மீனும் எப்போதும் உதவி செய்தன. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? அதிகம் வேண்டும் என்ற ஆசை மனத்தை குழப்பும். ஆனால் பேராசை இல்லாத மனம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். அதனால் எப்போதும் பேராசை இல்லாமல் நல்ல மனத்தோடு வாழ்வோம். அப்படி செய்தால் வாழ்க்கையே ஒரு அழகான மந்திரமாக மாறும்.